வாட்டுக்கு சாப்பிட்டு போட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தோம். இந்த அரவிந்த் வந்து நம்ம மனசை குழப்பி விட்டுட்டு அப்படியே பதில சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிற அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம மனசுக்கு பிடிச்சதான் இருக்குது, அப்படியே சொல்லலாமா இல்லை அவர் எப்படின்னு கேரக்டர் வேறு தெரியலையே. என்ன பதில் சொல்கிறது? நம்மளே தைரியசாலி, நம்மளுக்கே இப்படி கைகாலெலாம் பதறுது. இது என்ன மாயான்னு தெரியலையே. ஊரில் வம்பிழுத்தது நெட்டவழி அக்காவாக இருக்குமோ? சரி, எதுக்கும் கேட்டு பார்ப்போம். அக்கா அக்கா, ஏய் நெட்டவழி அக்கா, என்ன யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? அட, நம்மளை யாருடா கூப்பிட்றது? வா அவினாஷ். என்னக்கா யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவினாஷ். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுக்கு, அதுக்கு தான் நான் வந்தேன். ஆமாம், ஊரில் யாராவது 2 பேர்த்து போட்டு நீ அடிச்சியா? ஆமாம் அவினாஷ், என்கிட்ட வம்பிழுத்தவங்களை நான் அடித்தேன். ஏக்கா இப்படி பண்ணுனேன்? அப்புறம் அவங்க எந்த ஊருக்காருங்க? ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவினாஷ், நான் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் வந்து உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, போய் ரெஸ்ட் எடுக்கா. என்ன இந்த அக்கா இப்படி இருக்காங்க? நானே கிளம்புறேன், பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலும் இழுத்து வச்சு பேசிட்டு நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கு என்னமோ டயர்டாக இருக்குன்னு உலகத்தில் அதிசயமாக சொல்லிட்டு போகிறாளே. ஏதாவது விஷயம் இருக்குமா? இல்லை இல்லை, அவள் அப்படி பண்ணுற ஆள் இல்லை. சரி, நம்ம போய் வெண்ணிலாவுக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எடுத்து வைப்போம், அவள் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்ன நம்ம அண்ணன் தனியா நின்று பேசிட்டு இருக்கான் போல இருக்கே. ஐயோ நெட்டவழி, நாளைக்கு ஓகே சொல்லிடுற நெட்டவழி. ஒரே ஜாலியா இருக்குது. என்ன இவன் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறான்? நெட்டவழி ப்ளீஸ் நெட்டவழி, ஓகே சொல்லிரு. என்னமோ அடடே, அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குதே. அண்ணா அண்ணா. நெட்டவழி, நினைக்க எனக்கு கையும் காலும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேது நெட்டவழி. ஜாலியோ ஜிம்கானா? அண்ணா கொஞ்சம் திரும்பி பாருண்ணா. என்னது தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்குது, திரும்பி பார்ப்போம். அண்ணா என்னண்ணா தனியா நின்று பேசிட்டு இருக்கிற? டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன், உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையாண்ணே நானு. இல்லடா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு உடம்பு மாத்திட்டு இருந்தேன், அதை தான் பார்த்துருப்பேன். சரி, எனக்கு டுடே டயர்டா இருக்கு, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பா, நம்ம தப்புச்சா சரிடா சாமி, நம்ம முதல்ல உள்ள போவோம். என்னாச்சு அண்ணனுக்கு இப்படி நடந்துக்கிற அப்படி? சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். நெட்டவழிய இந்த சேரீல பக்கில ரொம்ப அழகா இருக்காங்களே. என்ன இவர் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் காணோம்? நெட்டவழி, வாங்க அரவிந்த். நெட்டவழி, நேற்று பேசுனதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அதுக்குள்ள இவருக்கு அவசரத்தை பாரு. இப்பவே நான் என் முடிவை சொல்லணுங்களா? நெட்டவழி, என்ன ரொம்ப காக்க வைக்காதீங்க நெட்டவழி, ப்ளீஸ் சொல்லுங்களே. நைட்டு எனக்கு போய் தூக்கமே வரலைங்க. ஏன் தூக்கம் வரலன்னு பார்க்கையில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தாங்க எனக்கு காதில் ஒழிச்சிட்டே இருந்தது. அதனால நானும் உங்களை விரும்புகிறேங்க. ஓ தேங்க்யூ நெட்டவழி, உங்களை நல்லா நான் பார்த்துக்குவேன் நெட்டவழி. நீங்கள் என்னங்க என்ன பார்த்துக்கிறது, நான் உங்களை பார்த்துக்கிறேன் பாருங்க. நெட்டவழி, இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குதுங்க. சரி வாங்க நெட்டவழி, அப்படியே பேசிட்டே போலாம். வயல்வெளியெல்லாம் பார்க்கல ரொம்ப அழகா இருக்கல்ல அரவிந்த். நெட்டவழி, கல்லு. நெட்டவழி உங்களுக்கு என்னாச்சு? நெட்டவழி உங்களுக்கு என்னாச்சு? அரவிந்த் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். நெட்டவழி என்னங்க ஆச்சு, பரவாயில்லைங்களா? என்னாச்சு அரவிந்த் இப்படி பார்க்குறீங்க? என்ன
இந்த கல்லுக்கு தாங்க நன்றி சொல்லணும். இதனால தான் நான் உங்களை தூக்கக்கூடிய எனக்கு பாக்கியம் கிடைச்சது. இப்படியெல்லாம் பேசாதீங்க அரவிந்த், எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. போங்க நெட்டவழி, உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்லை. உங்களை எப்போ பார்ப்போம் தான் தோணிட்டு இருக்குது. நீங்கள் இதுக்கு போய் இப்படி சொல்கிறீங்க? அரவிந்த் என்ன சொல்கிறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காட்டுறேன். அரவிந்த் உங்ககிட்ட ஒரு சொல்லணும். என்னை வாங்க போங்கன்னா கூப்பிடாதீங்க, வா போன கூப்பிடுங்க உரிமையா. சரி நெட்டவழி, வாங்க. வா போலாம் நெட்டவழி. ஓகே அரவிந்த். நெட்டவழி, ஒரு விஷயம், கோபப்பட மாட்டீங்களே? சொல்லுங்க அரவிந்த். நெட்டவழி, உங்க கைய நான் பிடிச்சுக்கலாமா? அரவிந்த் பிடிச்சிக்கங்க. இப்போ ஊரை சுத்தி பார்க்க போலாங்களா? வித் மை பிளஸர், வாங்க போலாம். ஏன் வெண்ணிலா இவ்வளோ லேட்டு? உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன அவினாஷ் பண்ணுறது? நான் வீட்டில் எல்லாத்துக்கிட்டே இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு வர முடியுமா? இல்லை சொல்லாமல் வந்துட முடியுமா? பின்னாடியே ஆள் வந்துடுவாங்க இங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு பார்க்குறக்கு. அதனால் பெரிய வீட்டுக்கு போய் டவுட் கேட்டு வரேன், 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவினாஷ். ஏன் வெண்ணிலா, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு வர வேண்டியதானே? வந்த உடனே மூஞ்சி காட்டினதையும் ஓடணும்னு பார்க்குற பாரு. என்னது, வாழைப்பழைய வெட்டலான்னு வந்தா இங்க வெண்ணிலா சிரிச்சு இவங்கிட்ட பேசிட்டு இருக்காளே. அவினாஷ், உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியே ஏற்பட்டது அவினாஷ். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ எவங்கிட்டயோ சிரிச்சு பேசிட்டு இருக்காளா? இருக்குது அவளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். எங்களோட லவ் ஸ்டோரியான அன்பே அன்பே சீரியலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க. இன்னும் பல விறுவிறுப்பான திருப்பங்களோட எங்களுடைய சீரியல் வரப்போகுது. நன்றி.